நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்துல நமக்கு குறைவுகள் வந்துகிட்டே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? எனக்கே இவ்வளவு குறைவு வருது, எனக்கே இந்த விஷயத்துல ரொம்ப நான் ஒண்ணுமில்லாம போயிடுறேன், எனக்கு ஏன் எல்லா விஷயத்திலுமே டிராபேக் ஆயிருது, என் கை ஓட்ட கை மாதிரி இருக்கு, எந்த காசுமே நிக்க மாட்டேங்குது, ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு நிறைய காரியத்தை நம்ம இழந்து போய் நிற்போம். பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்துடைய நடுப்பகுதியில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. எலியா தீர்க்கதரிசி பஞ்சமான ஒரு சூழ்நிலையில ஒரு விதவையை சந்திக்கிறார். அவள் 2 விறகை பொறுக்கி 2 சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டு சாகும்படியாக அவள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ சுடுற அடை எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றார். அவள் சொல்றா, நான் என்ன பண்றது, இங்க பஞ்சமா இருக்குது, நானும் எங்க வீட்டுல உள்ளவங்க சாப்பிட்டுட்டு நாங்க சாக போறோம்னு சொல்லும் போது அப்படி சொல்றாரு, நீ எனக்கு அடைய நீ சுத்தி கொண்டு வா. தேசத்துல பஞ்சம் போற வரைக்கும் உன் கூடையில மாவு குறையதில்லை, உன் கலசத்துல எண்ணெய் குறைவதில்லை. இதுதாங்க ரகசியம். என்ன ரகசியம்? முதல்ல கர்த்தருக்கு இடம் கொடுங்க. மணி நேரம் கர்த்தருக்கு இடம் கொடுங்க. உங்க ஃப்ரெஷ் லைஃபை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய எல்லா பண விஷயங்கள்லையும் தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. உங்களுடைய எல்லா சந்தோஷத்திலையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. முதல்ல கொடுக்கறது பாருங்க, அதான் பெஸ்டா இருக்கிறது. அதை முதல்ல கொடுக்கறது. நான் எப்பனாலும் கர்த்தரை ஆராதிப்பேன், எந்த நேரம் ஜெபம் பண்ணுவேன், எப்பனாலும் பைபிள் படிப்பேன், ஓகே, தட்ஸ் குட். பட் உங்களுடைய முதல் மணி நேரம் இயேசுவுக்கு தேவை. உங்க வாழ்க்கை, உங்க இளமையான ரத்த துடிப்பு இயேசுவுக்கு தேவை. இந்த வயசை, இந்த நாட்கள்ல நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கனம் பண்ணுகிறார். கனம் பண்ணி என்ன நடக்குது தெரியுமா? ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறார். அந்த முதல் மணி நேரத்தை நம்ம கொடுக்கும் போது கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி எலியா தீர்க்கதரிசி இந்த விதவையை பார்த்து சொன்னாரோ அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே பஞ்சம் தீர்ற வரைக்கும் மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. அப்போ உங்க வாழ்க்கையில படிப்பு விஷயத்துல ஞானம் குறையுதா? தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. உங்க வேலையில இருக்கக்கூடிய சம்பளத்தை முழுசு உங்களால அனுபவிக்க முடியல, நிறைய கடன் பிரச்சனை நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கீங்களா? உங்கள் முதல் பணத்தை கர்த்தருக்கு கொடுங்க. நான் காலையில எழும்புற உடனே எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு, என் வேலையை என்னால ஒரு கம்ஃபர்டபுளா செய்ய முடியல, நல்ல ஒரு ஹெல்த்தியா செய்ய முடியல. உங்கள் முதல் மணி நேரத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், அந்த காரியத்துல சக்சஸ் ஆகணும், இந்த காரியத்துல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்றேன், ஆனா எல்லாம் எனக்கு தோல்வியா முடிஞ்சிருது. உங்க இளமையான வயதை, ஓடக்கூடிய வயதை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் அழகாய் சூப்பரா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஆகையால் இன்னைக்கு நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டியது, முதலிலே தேவனுக்கு இடம் கொடுங்கள். இந்த விதவை கொடுத்தால், வேதத்துல வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள், அவன் சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்சம் தீருகிற வரைக்கும் அவங்க வீட்டுல மாவும் குறையில, எண்ணெயும் குறையில. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும், உறவினர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. முதல் மணி நேரத்தை கொடுக்கும்போது, வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, சம்பளத்தை கொடுக்கும்போது, பணத்தை கொடுக்கும்போது, உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க, உங்க குடும்பம், உங்க சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு தேவன் அனுமதிப்பான். ஆகையால் உங்கள் மூலமாக உங்க குடும்பம் செழிக்கும், தனிப்பட்ட வாழ்க்கை செழிக்கும், உங்க எதிர்காலம் செழிக்கும். ஆகையால் முதல் என்கிற அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து, தேவனுக்கு முதலிடம் கொடுத்து, இந்த நாளில் அநேக அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். நாள் கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. God bless you.